பிரியாணி கடை இருக்கு. அதில் கூட்டம் வந்து அதை நேராக அடித்து உடைக்கிறாங்க. இதனால் தமிழ்நாட்டினுடைய, அதாவது கோபாலபுர குடும்பத்தினுடைய இளவரசன் இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய தொகுதி, இந்த காவல்துறை, இந்த அரசாங்கம் மதத்தின் பெயரால் மத ரீதியாக மக்களை மதத்திற்கு ஒரு சட்டம்னு சொல்லி பிரித்து வச்சு, இஸ்லாமியன் தப்பு பண்ணால், முஸ்லீம் தப்பு பண்ணால், முஸ்லீம் அடிப்படைவாதி தப்பு பண்ணால் நேரடியாக சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு நேராக இடிக்க வந்திருக்கான், இடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறது காவல்துறை பயப்படுதுங்க. வணக்கம். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கக்கூடிய தேவராஜ் முதலி தெரு, அந்த தெருவில் இருக்கக்கூடிய ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் கிட்டத்தட்ட ஒரு 350 400 ஆண்டுகளாக அந்த ஆலயமானது அங்கே இருந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லை தெய்வமாக அந்த ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயமானது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கோவிலுக்கு இப்போ என்ன திடீர்னு பிரச்சனைன்னு சொன்னால், நேற்றைக்கு அந்த கோவிலினுடைய தெரு, அந்த தேவராஜ முதலி தெருவனுடைய நுழைவாயில், அந்த இடத்துல ஒரு ஆர்ச் கட்ட போகிறாங்க. ஏன் ஆர்ச் கட்டுறாங்கன்னு சொன்னால், கோவிலினுடைய வளைவு அப்படின்னு சொல்லி ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலய நுழைவு வாயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு வளைவு கட்டுறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ கோவில் பல வருஷமாக கும்பாபிஷேகம் நடக்காமல் இருக்குது. அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக பக்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு திருப்பணி குழு போட்டு, அந்த திருப்பணி குழு ஊரெல்லாம் வசூல் பண்ணி அதுக்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு அங்கமாக இங்கே முன்னாடி அந்த தெருவினுடைய நுழைவு இடத்துல ஒரு ஆர்ச் போகிறதுக்காக, வளைவு போகிறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு. அதுக்கான அந்த கோவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய நிர்வாகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கோவில். அந்த கோவிலினுடைய சார்பாக அந்த இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய திருப்பணி குழு பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நேற்றைக்கு காலையில் அங்கே ஒரு பூமி பூஜை போட்டு அந்த தெருவினுடைய முனையில் அந்த கட்டுமான வேலைகளை தொடங்கி வேகமாக, ஏன்னா தெரு கட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால எந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு வேகமாக அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி 2 பக்கம் பில்லர் போடுற வேலை, பில்லருக்கான கம்பி கட்டுறது, முதல்ல தரையை வேலையை முடிச்சுட்டா வாகனங்கள் போகுங்கிறதுனால தரை வேலையை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பில்லருக்கான கம்பிகளை எல்லாம் கட்டி அதுக்கு பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி காங்கிரீட்டு போடக்கூடிய வேலையை தொடங்குறாங்க. அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கடை வைத்திருக்கக்கூடிய, நீங்கள் திருவல்லிக்கேணின்னு சொன்னால் முழுக்க முழுக்க இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதி. இப்போ சமீப காலமாக இஸ்லாமியர்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பகுதிகளில் வியாபாரம் எல்லாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த கார்னரில் ஒரு பிரியாணி கடை இருக்குது. அந்த பிரியாணி கடைன்னா படி இருக்குது, படிக்கு கீழே கொஞ்சோண்டு இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல பிரியாணி கடை. அந்த பிரியாணி கடையை வெளியே எடுத்து ரோட்டில் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ இந்த ஏரியாவுக்கு, அந்த தெருவுக்கு சம்பந்தமே இல்லாத சில முஸ்லீம்களுக்கோ இல்லை அமைப்புகளுக்கோ பயங்கரவாத இல்லை மத அடிப்படைவாத, இஸ்லாமிய மத அடிப்படைவாத கும்பல்களுக்கு இந்த தகவலை சொல்லியிருக்கான் போல இருக்கு. உடனடியாக நேரத்துக்கு சாயந்தரம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போன உடனே அந்த கட்டுமான பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பின பிறகு அந்த கூட்டம் அதை நேராக அடித்து உடைக்கிறாங்க. அந்த பாக்ஸ் எல்லாம் போட்டு, ஒரு பில்லர் போனோன்னா பாக்ஸ் போட்டு காங்கிரீட் போடுவாங்க, அதெல்லாம் அடித்து ஒடுக்குறாங்க. யாரா அவன் இங்கே இது போடுறவன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த எங்கே பூமி பூஜை போட்டாங்களோ அந்த இடத்துல எச்சில துப்பி செருப்பால் அடித்து இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்த உடனே அந்த பகுதி மக்கள், அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சிறு சிறு வியாபாரிகள், அங்கே இருக்கக்கூடிய கடை வச்சுருக்கவங்க, இவங்கெல்லாம் உடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி பொறுப்பாளர்களுக்கு தகவல் சொல்கிறாங்க. இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் நேராக போகிறாங்க. நேராக போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தகவல் வருது. நாமளும் நேரில் போய் பார்க்குறோம் அந்த இடத்த பார்க்கும் பொழுது அது கட்டுமான வேலையை அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்குள்ளே மக்கள் சேர்ந்ததுனால அவனுங்க பயந்து ஓடி போயிட்டானுங்க. காவல்துறை வருது. காவல்துறை சார் இதை பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்மக்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க. நாம் போன உடனே எல்லாத்தையும் என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறோம். விசாரித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே தொலைக்காட்சி, உடனடியாக உண்மையை சொல்லக்கூடிய தொலைக்காட்சியாக ஒரு தொலைக்காட்சி இருக்குது. அது தமிழ் ஜனம். உடனே அங்கே அந்த பேட்டியை முழுமையாக, நம்மளுடைய பேட்டியை என்ன நடந்தது எல்லாத்தையும் விவரமாக எடுத்து செய்தி ஒளிபரப்புறாங்க. இதெல்லாம் நடக்க முடிக்குது. அப்புறம் காவல்துறை கேட்குறாங்க, என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. சார் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நாங்கள் கோவில் சார்பாக இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில், அந்த கோவில் சார்பாக பூமி பூஜை நடந்து எல்லா வேலையும் நடந்திருக்கு. இதை எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க சட்ட ரீதியாக போயிருக்கலாம். நேரடியாக இடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அதனால் இதை சும்மா விட முடியாது. நாங்கள் புகார் கொடுக்குறோம், அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு.
இல்லை இல்லை புகார்லாம் வேண்டாம், நாளைக்கு பேசிக்கலாம், நீங்கள் அனுமதி வாங்காமல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ பண்ணியிருந்தா அந்த இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அதிகாரி அவங்க தானே பண்ணியிருக்காங்க, அவங்க கூட இருந்து பண்ணியிருக்காங்கல்ல. அப்போ யாருக்கிட்ட அனுமதி வாங்கணுன்றீங்க? அப்போ எதுவாக இருந்தாலும் இப்போ நாங்களே இது மாதிரி நாங்களும் கூட நாளைக்கு ஒரு இடத்துல அவங்க முஸ்லீம்கள் அனுமதி இல்லாமல் கட்டியிருக்காங்க, நாங்களே இடிச்சிட்டோம்னா அது நீங்கள் இதே மாதிரி தான் பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா? நாளைக்கு நேரில் வாங்க பீஸ் கமிட்டி மீட்டிங் நடத்துவீங்களா? இல்லை கைது பண்ணி உள்ளே போடுவீங்களா? சொல்லுங்கள், என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் அதே போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் ஒரு 2 தெரு தள்ளி ஒரு இடத்துல பெரிய ஆர்ச், இஸ்லாமியர்கள் ஒரு பெரிய ஆர்ச் கட்டியிருக்காங்க மசூதி வாசல், அந்த தெரு நுழைவில். அதில் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மக்கள் நேர நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்தில் அதை கட்டக்கூடாது, அது அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டது, அதை இடிக்கணும்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆர்டர் கொடுத்து 2 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் கை கொடுக்குது. அதை கை வைக்கல, கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டு போகிறாங்க, கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு. இந்த நேரத்தில் நீங்கள் அதை போய் இல்லை நீங்கள் பாருங்கள், நீதிமன்றமே உத்தரவு கொடுத்துச்சு, மாநகராட்சி அதை எடுக்கலை. இது எல்லாம் நடக்கிற அத்தனையும் நம்முடைய மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அவருடைய தொகுதி, உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தொகுதி. இந்த தமிழ்நாட்டினுடைய, அதாவது கோபாலபுர குடும்பத்தினுடைய இளவரசன் இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய தொகுதி. ஆகையினால் அந்த தொகுதியில் இதெல்லாம் நடக்குது, யாரும் எதுவும் கண்டுக்கல. இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி கவலைப்படலை. நாங்கள் நடவடிக்கை நாங்கள் புகார் கொடுக்குறாங்க. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து, பெண்கள்லாம் சேர்ந்து ராத்திரி 8:30 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் நின்று புகார் கொடுக்க போகிறாங்க. இல்லை இல்லை நாளைக்கு வாங்க, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இன்ஸ்பெக்டர் வர சொல்கிறார், அப்போ பேசிக்கங்க, இப்போ எதுவும் பேசாதீங்க அப்படியெல்லாம் சொல்லி காவல்துறை புகாரை வாங்காமல் அனுப்புகிறாங்க. இன்றைக்கி காலையில் காவல்துறை திரும்ப போய் அந்த பகுதி மக்கள்லாம் போய் புகார் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் இல்லை இல்லை பேச்சுவார்த்தை நடத்துவோம், பேச்சுவார்த்தைக்கு பிறகு என்ன பண்ணுறது பாருங்கள் சார். அந்த இடத்துல கட்டடம் கட்டுறதா இல்லை வளைவு கட்டுறதா கூடாதா என்னங்கிறது அது தனி. ஆனால் நேரடியாக அவனே சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இடிக்க வந்தால அதுக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அந்த பகுதி மக்கள் கேட்குறாங்க. நீங்கள் சட்டப்படி அதுதான் சரியும் கூட. ஆனால் காவல்துறை, சார் உங்களுக்கு தெரியாதா சார், நாங்கள் அந்த பகுதி மக்கள்கிட்ட, அம்மா உங்களுக்கெல்லாம் தெரியாதா, நாங்கள்லாம் கையை கட்டி போட்டு வச்சுருக்காங்க, நாங்கள்லாம் அவங்க மேலே நடவடிக்கைலாம் எடுக்க முடியுமா? எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியாது, நாங்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும், எங்களுக்கு மேலேருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அதான் நாங்கள் செயல்பட முடியும், நாங்களாம் எதையும் பண்ண முடியாது. இப்படியெல்லாம் பேசுகிறது வேறு யாரும் இல்லை, காவல்துறையினுடைய சார்ந்த அதிகாரிகள். இது துணை முதல்வரோட தொகுதி. இந்த இடத்துல போய் இஸ்லாமியர்கள் ஏதாவது தப்பு பண்ணால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா? அவங்கள கைது பண்ணுற முடியுமா? அப்படிங்கிற தொனியில் அவர்கள் பேசுகின்றார்கள். நீங்கள் பாருங்கள், இந்த காவல்துறை, இந்த அரசாங்கம் மதத்தின் பெயரால் மத ரீதியாக மக்களை மதத்திற்கு ஒரு சட்டம்னு சொல்லி பிரித்து வச்சு, இஸ்லாமியன் தப்பு பண்ணால், முஸ்லீம் தப்பு பண்ணால், முஸ்லீம் அடிப்படைவாதி தப்பு பண்ணால் நேரடியாக சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு நேராக இடிக்க வந்திருக்கான், இடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறது காவல்துறை பயப்படுதுங்க. அப்போ யாருக்கு பாதுகாப்பு? இந்துக்களுக்கு யார் பாதுகாப்பு? இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இல்லாத ஒரு நிலையில் இந்துக்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கோம். இதை புரிஞ்சுக்கணும் இந்துக்கள். நீங்கள் இதே மாதிரி பக்கத்தில் 2 தெரு தள்ளி இருக்கக்கூடிய ஆர்ச்சை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து கூட அதை செயல்படுத்தாமல் அமுல்படுத்தாமல் இருக்கக்கூடிய காவல்துறையும் அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சியும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவும் கேட்கல, அதை பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை யார் தடுக்கிறாங்க, எந்த சக்தி தடுக்கிறதுன்னு நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த திமுக, இந்து விரோத திமுக தான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தை, இன்றைக்கி மதியம் இந்த பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் சார் இந்த இடத்துல அனுமதி இல்லாமல் கட்டியிருக்கீங்க, அதனால் நீங்கள் இதை எடுத்துருங்க, இந்த இடத்துல விட்டுருங்க, எதுவும் பண்ண வேண்டாம், நீங்கள் புகாரம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், அதை அப்படியே முடிச்சிடுவோம், அனுமதி கோர்ட்டுக்கு போய் அல்ல நம்ம கார்பரேஷன் போய் அனுமதி வாங்கிட்டு அப்புறம் கட்டிங்க சார். இந்த இதுவெல்லாம் எங்களுக்கு ரைட்டு, நாங்கள் சட்டப்படி என்ன பண்ணோமோ அதெல்லாம் பண்ணட்டோம். அந்த கோவிலினுடைய ஈவோ இவங்கெல்லாம் பண்ணட்டோம், நாம் அதெல்லாம் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கலை. கட்டுறதுக்கோ கட்டாமல் இருக்கிறதுக்கோ அதெல்லாம் முடிவு பண்ணிட்டோம். சட்ட ரீதியாக என்ன வேணால் நட்டோம். நேரடியாக சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதை உடைச்சவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். என்ன தைரியம் இருந்தால் கோவிலினுடைய அந்த வளைவை உடைக்கிறதுக்கு தைரியம் பண்ணியிருக்கான்னு சொன்னால், இத்தனை அந்த கும்பல் பண்ணியிருக்குன்னு சொன்னால் இந்த கும்பல் என்ன வேணால் செய்யும். ஏன் எந்த தைரியத்தில் பண்ணுறாங்க? இந்து விரோத இந்த அரசாங்கம் இருக்கிறாங்கங்கிற தைரியத்தில் பண்ணுறாங்க. ஆகையினால இந்த உடனடியாக அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு இந்து முன்னணி சார்பாக, அந்த பகுதி மக்கள் சார்பாக புகார் கொடுத்துருக்கோம். நிச்சயமாக இந்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அந்த பகுதி மக்களை ஒருங்கிணைத்து நிச்சயமாக இந்து முன்னணி நடத்தும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றேன்.